ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். அதாவது தியானம் அப்படின்னா என்ன, அதாவது மெடிடேஷன். பொதுவாக தியானம் அப்படின்றது பல பேருக்கு பல அர்த்தங்கள், பல புரிதல், பல வித்தியாசங்கள், பல அனுபவங்கள் இருக்கும். பட் பொதுவாக தியானம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு அதை பற்றி பதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு நிமிஷம் எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட்டான ஒரு வீடியோ தாங்க நீங்கள் பார்க்க போகிறோம். அதாவது தியானம் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்மளையே கடவுள்கிட்ட நம்ம தானம் கொடுக்கறது பேர் தாங்க தியானம். இது மனசை அடக்கி ஆள்ற ஒரு கலைன்னு சொல்லலாம். அது மட்டுமே இல்லாமல் பிரம்மத்தை பரபிரம்மத்தோட ஒன்றிணைக்கிற ஒரு விஷயமா டூலாக இருக்கிற ஒரு விஷயம் தான் தியானங்க. அது மட்டும் இல்லாமல் தியானத்தை கண்களை மூடியோ இல்லை கண்களை மூடாமலோ எப்படி வேணாலும் செய்யலாம். ஆனால் சுற்றி இருக்க எல்லாத்தையும் நம்ம மறந்து இருக்க ஒரு நிலை தாங்க தியானம். கோவில்களில் கூட பொதுவாக தியானம் அப்படின்ற பேரில் நிறைய பேர் உட்காருவாங்க. ஆனால் அவங்களுக்கு யோசனை வேறு எங்கெங்கேயோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. கோவில்களில் அதிர்வலைகள் நிரம்பி இருக்குங்க. அதனால் அங்கே இருக்க அந்த அதிர்வலைகளை நமக்குள்ளே எடுத்துக்கிறது தியானத்துக்கு பெருசாக உதவக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் தியானம் அப்படின்றது சூட்சமம், ஸ்தூலம், இது ரெண்டுத்தையும் ஒன்றிணைக்கிற ஒரு பிரம்மத்தை இணைக்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலமாக கூட நம்ம சொல்லலாம். பொதுவாக தியானம் பண்ணுறவங்க எல்லாமே மந்திரங்களை பொதுவாக உச்சரிப்பாங்க. அந்த மந்திரங்கள் அப்படின்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க விஷயம் என்னென்னா, அதாவது மந்திர அலைகளை ஏற்படுத்துறது அப்படின்றதே நம்மளுடைய உடலை கிட்டத்தட்ட ஒரு ரோபோ மாதிரி, ஒரு எந்திரம் மாதிரி நம்மளை மாற்றுறது தாங்க இந்த மந்திரம். அதனால தான் அதோடைய பேர் மந்திரம். தன்னை எந்திரமயமாக மாற்றக்கூடிய ஒரு பவர் எதுக்கு இருக்குது அப்படின்னா மந்திரத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் பொதுவாக இந்த மெடிடேஷன் யார் வேணாலும் பண்ணலாங்க. இந்த மெடிடேஷன் பண்ணுறதுக்குன்னு சில வரமுறைகள் இருக்குது. இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சுத்தபத்தமாக இருக்கணும், இறைவன் அடையணுன்ற ஒரே ஒரு கொள்கையோடு நம்ம போய் கும்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தியானத்தை அடையலாங்க. அது மட்டுமே இல்லாமல் தியானத்தில் நம்ம முக்கியமாக ரொம்பவே அதிமுக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தீட்சை வாங்காமல் நம்ம தியானம் பண்ணுறது எந்த விதத்துலையும் உதவாது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய நெற்றிக் பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நெற்றிக்கண் இருக்கக்கூடிய இடத்துல இருக்க அந்த லலாட பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். இந்த லலாடம் அப்படின்ற பூட்டு புருவ மத்தியத்தில் தான் இருக்குது. அந்த பூட்டை திறக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் ஒரு சக்தியும் போக வேண்டிய ஒரு வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தியானம் தான். இந்த ஆழமான இந்த தியானத்தை பண்ணுறது கண்டிப்பாக சரியான ஒரு குருவோடைய வழிகாட்டல்கள் இல்லாமல் போனீங்கன்னா இது கண்டிப்பாக தவறுதெல்லாம் முடியும். ஸோ அதனால் அதை மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் விஷயம் சிம்பிளாக சொன்னாலும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மென்மேலும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும், எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எல்லாருக்குமே அலர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கோங்க. அண்ட் தேங்க்யூ. நன்றி.